இது மாதிரி திட்டங்கள் நிறைய வரிசையாக இருக்குது, உதவித்தொகையிலேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் விழிப்புணர்வு இல்லாதனால நிறைய பேர் இதை பெறுவதில்லை. இது முக்கியமான ஒன்று. இப்போ அண்மையில் நம்ம செஞ்சு முடித்தது கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸ், சிறுபான்மையினர் அந்தஸ்து என்பது ரொம்ப காலமாக இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு இப்போ சிம்பிள் ஒரு போர்ட்டல் இருக்குது, நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஆடியோ சர்டிஃபிகேட் வாங்கி. அப்புறம் ஒரு எம்பவர்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதில் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்லேயும் அது இருக்குது. அதில் கூடுவாங்க, பார்ப்பாங்க, எல்லா சர்டிஃபிகேட்ஸ்னா ஆன் த ஸ்பாட் ஓவர். அண்மையில் 2 வாரங்களுக்கு முன்பாக 159 கல்வி நிறுவனங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கு. இப்போ அண்மையில் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றி சொன்னோம். மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ரெனியூவலே பண்ண தேவை கிடையாது. இதுக்கு பிறகு இது முறை அது அப்ரூவல் ஆச்சுன்னா எல்லாம் அப்லோட் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்களும் அப்லோட் பண்ணணும். ஆடியோ சர்டிஃபிகேட் இருக்கணும். ஏன்னா ஆடியோ சர்டிஃபிகேட் எது கேட்கணும்பாங்க, யாரோ ஒருத்தர் பெரும்பான்மை ஆளுங்க கான்வென்ட் ஸ்கூல்னு ஆரம்பிக்கிறாங்க, அது மைனாரிட்டின்னு கேட்குறாங்க. அப்போது ஆடியோ போய் பார்த்தாருன்னா அது ஒரு உறுதியாக இருக்கும், ஒரு குடும்பம் இருக்குது, அதுக்காக அது பயன்படுத்துறது. அதனால் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ்ஸு அதுவும் இப்போ செஞ்சுட்டு இருக்கு.